ஆசை, அது நிராசை, வாய்ப்பே கிடையாது. 210 தொகுதி எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொன்னபடி 234 தொகுதியில் 210 தொகுதி அதிமுக கூட்டணி, எடப்பாடியார் தலைமையில் உள்ள கூட்டணி வெற்றி பெற்று எடப்பாடியார் தனிப்பெரும் கட்சியாக அதிமுக உருவாக்கி ஆட்சி அமைப்பார், முதலமைச்சராக பொறுப்பேற்பார். இதான் நடக்க போற உண்மை. நாட்டில் நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் தெரியாமல் கண்மூடித்தனமாக அமைச்சர்கள் பேட்டி கொடுக்கிறார்கள். நாட்டிலே எத்தனை பேர்களுக்கு இன்னைக்கு தூத்துக்குடியில ஒரு பிள்ளை வந்து பாதிக்கப்பட்டு +2 படிக்கின்ற பிள்ளை வீட்டுக்கு வெளியே போன பிள்ளைய தூக்கி கொண்டு போய் கற்பழிச்சு கொலை பண்ணிட்டாங்க. கேட்பதற்கு நாதி இல்லை. எத்தனை இடங்கள்ல லாக்அப் டெத்து, எத்தனை இடங்கள்ல பெண்கள் பாலியல் பலாத்காரம், 2 வயசு பெண் முதல் 76 வயசு முதாட்டி வரை கிடைத்தவர்கள் எல்லாம் கற்பழித்து கொலை செய்கின்ற அளவுக்கு இன்றைக்கு கஞ்சா போதையிலே மக்கள் காமுகர்கள் திரிகிறார்கள் சொன்னால் மக்கள் எப்படி நடமாட முடியும்? இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் மக்கள் வெதுமி போயிருக்கிறார்கள். எப்போது தேர்தல் வரும் என்ற வேகத்தில் இருந்தவர்களுக்கு தேர்தல் அறிவிப்பு மிகப்பெரிய இனிப்பாக இருக்கிறது. தேர்தல் அறிவித்தவுடன் மக்கள் நாங்கள் வெளியே வருகின்ற மக்கள் எங்களுக்கு ஆதரவாக முடிந்தது திமுக ஆட்சி வளரட்டும், அதிமுக ஆட்சி எடப்பாடி முதலமைச்சராக வரட்டும் என்று சொல்கிறார்கள். ஆகவே அதிமுக தான் ஆளும் எடப்பாடி முதலமைச்சராக வருவார். NTA கூட்டணி தான் வெற்றி பெறப்போது, எடப்பாடி முதலமைச்சராக வரப்போகிறார். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், திமுகவை எதிர்க்கின்ற, திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, திமுக ஆட்சி விட்டு இறக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றோம். எங்கள் பொதுச் செயலாளரும் பேசியிருக்கின்றார். ஆகவே யார் வந்தாலும் எடப்பாடி முதலமைச்சராக வர வேண்டும், தலைமை ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அதிமுகவுடைய தலைமை பொறுப்பில் எங்கள் பொதுச் செயலர் இருக்கிறார், NTAவும் இருக்கிறது. ஆகவே வருவது நம்ம முடிவெடுக்கக்கூடியது அவர்கள் தான். அவர்களை பொறுத்த மட்டும் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறார்கள். திமுக ஆட்சியால் நம்முடைய TVK தலைவர் விஜய் அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார். அவருடைய பாதிப்பு என்பது அவருடைய குடும்பத்தையே இழுத்து தெருவில் விட்டாங்க. அவருடைய மனைவியை வச்சே இவர் மீது வழக்கு தாக்கல் பண்ண செஞ்சு அதை ஒரு விசாரணை மாதிரி கொண்டு வந்து அதை ஒரு பெரிய செய்தியாக்கி மீடியாக்கள் விவாதமாக்கி அவரை ஒரு கேலி பொருளை ஆக்குகின்ற பணியை செய்கிறார்கள். அதை அதிமுக ஏற்றுக்கொள்ளவில்லை. இது போன்ற இழிவான அரசியலை பண்ணக்கூடாது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் 1000 இருக்கும். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகிறார் சொன்னால் அவருடைய அரசியல் ரீதியாக அவரை மோத வேண்டும், எதிர்க்க வேண்டும். அதை விட்டு அவருடைய குடும்பத்தை எல்லாம் பேசுவதை அதிமுக ஏற்றுக்கொள்ளவில்லை, மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவரை போன்றவர்கள் அவருக்கு நெருக்கமாக உள்ள கூடியவர்கள் இருக்கக்கூடிய எங்களிடத்தில் பேசுகின்ற பொழுது இந்த தேர்தல் என்பது திமுக எதிர்த்து நடக்கின்ற தேர்தல், நாமெல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் பேசுகிறார்கள். ஆகவே நீங்கள் நினைப்பது போல் ஆச்சரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லா முடிவுகளும் இனிமேல் எங்களை பொதுச் செயலாளர் எடப்பாடி அறிவிப்பார். அதிமுக பெருவாரியா 210 தொகுதிகளில் எங்கள் எடப்பாடியார் சொன்ன வார்த்தை நிறைவேறுகின்ற விதமாக ஒரு அற்புதமான கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடுவார். அதிமுக தலைமையில் உள்ள கூட்டணி, எடப்பாடியார் தலைமையில் உள்ள கூட்டணி தான் வெல்லும். யாரு தலைவரே? தலைவர் எங்க? அதாவது அவர் திமுகவுக்கு போயிட்டாருன்னு சொன்னாலும் அங்கே வேலை முடிஞ்சுச்சு. அது கடலை கலந்த பெருங்காயம் மாதிரி முடிஞ்சுச்சு. இன்னுமே அவர் தனிப்பட்ட முறையில் எதை சொன்னாலும் யார் மக்கள் கேட்க மாட்டாங்க. நீங்க வெளியே இருந்துகிட்டே சொன்னாருன்னா சரி இவர் ஏன் ஒதுக்குறீங்கன்னு கேட்பாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் புரிஞ்சு வச்சு எடப்பாடியார் ஏன் ஒதுக்குனாரு, ஏன் சேர்க்க மாட்டேன்னு சொன்னாரு புரிஞ்சு வச்சா, விஷயம் தெரிஞ்சு வச்சா. திமுகவுக்கு போனது அவர் வெட்ட வெளிச்சமா சட்டமன்றத்திலேயே பழகினாரு, பேசினாரு. நேரடியாக வீட்டுக்கு போனாரு, பீச்சில் பார்த்தாரு, போட்டில் பார்த்தாரு, பார்க்கில் பார்த்தாரு, பேசினாரு, வச்சாரு. எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு மக்கள் மத்தியில். அது கூட என்ன ஒரு பெரிய மனுஷன் தானு நினைச்சாங்க. இன்னைக்கு நேரடியாக போய் திமுக போய் கலந்துக்கிட்டாரு, சேர்ந்துட்டாரு. அப்போ அவர் இனிமேல் பேசுகிற பேச்சு திமுகவுடைய பேச்சாகத்தான் இருக்க முடிய, அதை மக்கள் அதை பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இது இல்லை, நீங்க திமுகவை பிடிக்காதவர்கள், திமுக ஆட்சி வர வேண்டாம் என்பவர்கள், திமுகவுடைய அடாவடி அரசியல் எதிர்க்கக்கூடிய தலைவர்கள், அரசியல் கட்சிகள் யார் வந்தாலும் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஏற்றுக்கொள்வார். வலிமையான கூட்டணியை அரசியல் சதுரங்கத்தில் அமைத்து வெற்றியை நோக்கி எங்கள் கூட்டணியை அழைத்து செல்கின்ற பெருமையை எடப்பாடியார் செய்து முடிப்பார்.